தானியல், இந்த விஷயம் நம் அன்னைக்கு தெரியக்கூடாது என்று தோன்றுகிறது. இது அன்னைக்கு நிச்சயம் தெரிந்தே ஆக வேண்டும். ஆனால் ஏன்? நான் ஜோதா அன்னையிடம் இதை கூறிவிடுவேன். இது அவருக்கு தெரியக்கூடாது. அப்படி தெரிந்தால் பெரிய பிரச்சனையாகி விடுமே. எது எனக்கு தெரியக்கூடாது? ஒன்றுமில்லை. நான் கூறுகிறேன் அண்ணையே. அண்ணன் என்ன கூறுகிறார் என்றால், உங்களுக்கு குலாபரி விஷயம் தெரியக்கூடாது என்கிறார். குலாபரி? அது யார்? அதெல்லாம் ஒன்றுமில்லை அண்ணே. அவள் ஏதோ உளறிக் கொண்டிருக்கிறாள். எதற்கு மழுப்புகிறாய்? குலாபரி யார் என்று எனக்கு தெரிந்தாக வேண்டும். அண்ணையே, நான் உங்களுக்கு உண்மையை கூற வந்திருக்கிறேன். எந்த உண்மை? வேண்டாம் ஹராம், சொன்னால் கேள். நான் அண்ணையிடம் கூறதான் செய்வேன். குலாபரி அப்புஜானுக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. நான் கூறுவது உண்மை அண்ணையே. நானே என் கண்களால் பார்த்திருக்கிறேன். அப்புஜான் அவரை மிகவும் நேசிக்கின்றார். தினமும் தனது கைகளால் அதனுடைய கூந்தலை வருடி விடுவார். யார் இந்த குலாபரி? அதுவும் ஷெஹன்ஷாவிற்கு மிகவும் பிடித்தவர். ஆம் அண்ணையே, தந்தை அவரை பலமுறை முத்தமிடுவதை நான் பார்த்துள்ளேன். தினமும் காலையில் அவருடன் வெளியவும் செல்வார். கட்டி பிடித்துக் கொள்கிறார். நீங்கள் அந்த குலாபரிக்கு தண்டனை கொடுத்து விடுங்கள். குலாபரியை இப்பொழுதே என் முன்பு அழைத்து வா. நான் அவளை சந்திக்க வேண்டும். இல்லை இல்லை அண்ணே, அவள் இங்கு வர முடியாது. ஷெஹன்ஷா கோவப்படுவார் அல்லவா? நான் கூறுகிறேன் அல்லவா? அவளை என்னிடம் அழைத்து வர சொன்னால் நீங்கள் அழைத்து வந்தாக வேண்டும். குலாபரியை உடனடியாக இங்கு அழைத்து வா. இந்த குதிரை இங்கு என்ன செய்கிறது? அன்னையே, இதுதான் அந்த குலாபரி. இந்த குதிரையா? கடவுளே, நான் தவறாக நினைத்து விட்டேன். அது சரி, நீங்கள் அனைவரும் என்னிடம் கேலி செய்திருக்கிறீர்களா? உங்களை சிரிக்க வைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டோம். இதற்கு தண்டனை அளித்தாலும் பரவாயில்லை. சரி, விளையாடியது போதும். அனைவரும் விழாவிற்கு தயாராகி வாருங்கள். ஆகட்டும்.